மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க அன்பான செல்லங்கள், என் உயிர் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வளரணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற ஏஞ்சல் என்ன அப்படின்னா நத்தேனியல். இப்போ நத்தேனியல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சலை பற்றி படிக்க போகிறோம். என்ன இவங்க அதாவது மொத்தமாக அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கேஞ்சல்னா 18 பேர் அப்படிம்பாங்க. இவர் 16வது ஏஞ்சல். இப்போ ரேஸ்க்கு வர்றது வேற, 7 ரே தான், அது வர்றது வேற. இப்போ ஆர்டரில் இவர் வந்து 16வது ஏஞ்சலாக இருக்காரு. அப்புறம் இவர் வந்து நெருப்புக்கு தேவதை அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பெண்பால் ஆண்பால் பார்க்கக்கூடாது. அந்த தேவதைன்னு சொல்லலைன்னா அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது கலர் என்ன, நான் சொல்லி சிகப்பு ஆரஞ்சு. பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ரெட்டில் ஆரஞ்சு வந்து கார்னேலியன் ஏஞ்சல். இது வந்து ஜாஸ்பர் ஏஞ்சல். அப்புறம் நல்ல நீங்கள் அப்படி வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா கார்னட் ஏஞ்சல். இது கார்னட் ஏஞ்சல். இப்போ இந்த 3 ஏஞ்சல் இருக்காங்க. ஏதாவது ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணி, இப்போ கார்னட்டை வச்சுக்கிட்டோம்னா கார்னட்டை வந்து நத்தேனியல் வச்சுக்கணும். நத்தேனியல் இஸ் அ சூப்பர் ஏஞ்சல். கார்னட் இஸ் த பெஸ்ட் ஒன் பிகாஸ் தட் இஸ் ஹேவிங் த ரெட் ரேஸ். புரிஞ்சிச்சா? அடுத்தது இது வந்து ரொம்ப தூய்மையானது. ஃபயர்னாலே தூய்மை தானே. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும், அதை நிறைவு செய்யறதுக்கு என்னன்னா இந்த ஏஞ்சல். முதல்ல எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை எழுதி பாருங்க, தெரியும் என்ன நோக்கம் அப்படின்னு. கணக்கில் ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கையை வந்து அம்பிஷனோ நமக்கு ஒரு எய்ம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம ஓல்ட் ஆகிட்டே இருப்போமே ஒழிய வி கெனாட் மெயின்டைன் அவர் பாடி. நான் அதை பற்றி ஒரு தனி இது போட போகிறேன் உங்களுக்கு. நான் அடுத்து பேசுகிறேன், அதை கேட்டோன்னே இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்லித்தரேன் என்ன அம்மா எப்படி சாப்பிட்றேன் அப்படி, அதில் நிறைய விஷயம் இருக்கும், சொல்லித்தரேன். சரிதானா? இப்போ ஹார்ட் சக்கரா இது அன்பு வழிகாட்டுறதுக்கு. எதை கொடுக்குறீங்களோ அதான் கண்களாக கிடைக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எதை கொடுக்குறீங்களோ அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அது என்ன சொல்லுவாங்க, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒரே வார்த்தையில் சொல்லுவோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. நீ என்ன பண்ணுறியோ அதோடைய பலன் இருக்கும். நீ வந்து புளிய மரம் வச்சுன்னா புளிய மரம், ஆலமரம் வச்சா ஆலமரம், நெல் போட்டிங்கன்னா நெல், இல்லையா தோரை போட்டால் தோரை. அது மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன நினைச்சிருங்க, எதை செய்கிறீங்களோ அதோடைய பலன் கட்டாயமாக கிடைக்கும். புரிஞ்சுதா? எத்தனைங்க செஞ்சாலும் அதனுடைய பலன் கிடைத்தே ஆகும். அந்த பலனை அனுபவிக்காம போகவும் முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. சூரியனோட சம்பந்தப்பட்டது நத்தேனியல். எல்லா தலைகளும் நீங்கும். ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்தும் வாழ்க்கையில். உள்ள பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா அந்த சூரியனுடையதுனால நம்ம என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் வந்து நத்தேனியலை கூப்பிடணும். அதாவது காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூப்பிட்டா நமக்கு பவர் ஜாஸ்தி. அப்புறம் நம்ம ஆன்மாவை பலப்படுத்தும். ஆன்மாவை பலப்படுத்த நம்ம யாரும் பேசுறதே இல்லை, ஆன்மாவை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. அப்போ ஆன்மாவை பலப்படுத்துறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எழுதி வச்சுக்கோங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிம்பாங்க. அதாவது எந்த ஒரு செயலையும் தள்ளி போட்டுக்குவாங்க. அது நாளைக்கு பண்ணிக்குவோமே, இன்னைக்கு வேண்டாமே அப்படின்னு. அப்போ நாளைக்கு வரப்ப நாளைக்கு போட்டுக்கலாமே. பிள்ளையார் சொன்ன மாதிரி தான், சனியை பார்த்து நாளை வான்னு சொன்ன மாதிரி அந்த என்னைக்கு சனி பகவான் அவர்கிட்ட போகவே முடியாது. விளையாட்டு ஆஞ்சநேயர் சனி பகவான் நெருங்கவே முடியாது. புரிஞ்சிருச்சா? அது மாதிரி என்னென்னா நாளை அப்படிங்கிறத தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் சதுவு பரீட்சைன்னா பிள்ளைகளுக்கு 3 மாதம் இருந்தால் போதும். 3 மாதம் இருக்குப்பா, இப்போ படிக்கலன்னா என்ன, படிச்சுக்கலாம், 10 நாளில் படிச்சுக்கிட்டா போகிறாது. 1 மாதத்தில் படித்தாலே போறீங்களா அந்த சப்ஜெக்ட்டு? எல்லா பிள்ளைகளும் தோடலையா 1 மாதத்தில் முடிச்சு நம்ம ஷெடியூல் போட்டு அப்படி படிச்சிடலாமாங்க. 1 மாதம் வந்தோடனே அப்போ தான் ஒரு சினிமா புதுசாக வரும், இதை மட்டும் பார்த்து வந்துடும் சொல்லி பார்க்கதான். அந்த டிஸ்கஷனாக அதில் ஓடிடும். அது ஓடிச்சா அடுத்து வந்து லவ் பண்ணால் கேட்கவே வேண்டாம். அவங்கள பேசி முடிக்கிறதுக்கே ஒரு நாளையே காணாது ஃபோனில். இப்போ வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் வந்து லவ் தான் எல்லாருக்கும். ஐம் சாரி டு சே திஸ். இல்லையா நிஜத்தை பார்க்குறேன் கண்ணுங்களா, போய் சொல்ல மாட்டேன் அம்மா. புரிஞ்சிச்சா? அது மாதிரி நீங்கள் எங்கேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் படித்து முடிக்கிறது இல்லை, முதல்லேருந்தே படிக்கணும். முதல்லேருந்தே படித்து வைக்கிறப்பே மறந்து போயிடும் இல்லையா? நீங்கள் ஒரு பரீட்சைக்கு ஒன்று போகிறீங்களா, மினிமம் 6 ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நான் அப்படிலாம் பண்ணியே ஃபெயில் ஆகிருக்கேன். எங்கே ஃபெயிலாக சகஜங்கண்ணா. அடுத்தது நம்ம இலக்குகளை அடையணும், நம்ம கனவுகள் நிறைவேறணும். அதுக்கு யாருன்னா நத்தேனியல். அடுத்தது உங்கள் ஆற்றல் என்ன இருக்குது இல்லை, இது இருந்தாலும் அது வெளிப்படும். ஆற்றல் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி இதை பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். புரிஞ்சுதா? எப்போ உங்களுடைய 17ஆவது வயசுலேருந்து 10 வருஷம் 27ஆவது வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்டெடியாக இருந்துட்டீங்கன்னா உங்களை அசைக்க யாராலும் முடியாதுங்களா.
நான் சொல்கிறேன். உங்களுடைய 17வது வயசுலேருந்து 27வது வயது வரைக்கும் நீங்கள் ஸ்டெடியாக நியாய தர்மம் இந்த காதல் அதிலெல்லாம் மாட்டிக்காமல் வாழ்க்கையில் பிரச்சனையை நீங்கள் இழுத்துக்காமல் என்னுடைய கோல் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 27வது வயசில் உங்கள் கோலுக்கு உண்டானது வந்துடும். புளிய மரம் காக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிருச்சா? நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஆர்கனைசேஷன் ஒர்க். ஒரு ஆர்கனைசேஷனாக அதனுடைய ஒர்க் நல்லா இருக்கிறதுக்கு. அடுத்தது கடந்த காலம் மறைதல். இந்த கடந்த காலத்தை மறைச்சே ஆகணுக்கண்ணா, இல்லாட்டா ரொம்ப கஷ்டம் ஆச்சா. அடுத்தது ஹார்ட் சக்கரான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபயர் எலிமெண்ட். அதனால் நம்மளுடைய தவறுகள்லாம் மறைஞ்சு போயிடும். சூரியன் சந்திரன் எல்லாமே இவருக்கு கட்டுப்பட்டவங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்பர் 9 8 0 4 7 9 7. நான் திரும்ப சொல்கிறேன். 9 8 0 4 7 9 7. இதுதான் நம்பர். இந்த நம்பர் எழுதி வச்சு என்னென்ன வேணுங்கிறது எழுதிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு மந்த்ரா சொல்லட்டா? ஓம் ஜம்பாலா ஜா லென் ரா ஏ சுவாகா. இது வெளியே வராது, நீங்கள் தான் எழுதிக்கணும். புரிஞ்சிச்சா? இந்த மந்த்ரா சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்சாலும் அதே மாதிரி நடக்கும். அப்புறம் நம்மளை பியூரிஃபை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் என்னெல்லாமோ இருந்துக்கலாம்ல. மனசு மானம் கெட்டது நான் தான் சொல்லி கொடுத்துருக்கல கண்ணுங்களா? அந்த மானம் கெட்ட மனத்தில் வர்ற எண்ணங்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு எதுனா நத்தேனியல். புரிஞ்சிச்சா? அப்புறம் கிஃப்ட் ஆஃப் காடுகள் எதுனா அது நத்தேனியல் தான். கடவுளுடைய பரிசு நமக்கு இல்லை. அடுத்தது பாருங்கள், ஆர்கேஞ்சல் நத்தேனியலுடைய சிம்பல். இது சிம்பல். இப்போ இந்த ஆர்கேஞ்சல் நத்தேனியலை வச்சு நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நம்மளுடைய இலக்குகளை அடையிறதுக்கு முக்கியம் நம்மளுடைய ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்கல்ல, நமக்கு எந்த காரியத்தை தள்ளி போடுறதுக்குல அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் வாழ்க்கையில். அது வரத்துக்கு இந்த ஏஞ்சல் ஸோ கிரேட் ஏஞ்சல். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல். மேலே முடிச்சிடுறேன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.